தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருப்பதான அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் ஆளுநர் உரையோடு இந்த ஆண்டுக்கான கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் தன்னுடைய உரையை முழுமையாக வாசிப்பாரா அல்லது புறக்கணிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அரசு தயாரித்து கொடுக்கும் முறையை ஆளுநர் வாசிப்பதே மரபு என்று கூறப்படக்கூடிய நிலையில் ஆளுநர் தன்னுடைய உரையை இவ்வாண்டு முழுமையாக வாசிப்பாரா புறக்கணிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் தற்போது தொடங்கியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அரசு மரியாதையோடு ஆளுநர் அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்ராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்ராமன், தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். தற்பொழுது மரபுப்படி தமிழ் தாழ்வத்துடன் தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கியிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடராக தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் தனது உரையை வாசிப்பார் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் என்பது கவர்னர் உரையுடன் தொடங்குவது மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது சட்டப்பேரவை தமிழ் வாழ்த்துடன் தொடங்கியிருக்கிறது. அதே போல தற்பொழுது கவர்னர் ஆர் என் ரவி சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அவரை சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு அவரை வரவேற்று உள்ளே சென்ற பிறகு தற்போது அவை என்பது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆளுநர் ரவி 2021 தமிழ்நாட்டில் கவர்னராக பொறுப்பேற்றார். 2022 ஆண்டு அவர் தனது உரையை முழுமையாக வாசித்து முடித்தார். ஆனால் 23, 24, 25 இந்த 3 ஆண்டுகளும் அவர் தனது உரையை முழுமையாக வாசிக்காமல் புறப்பட்டு சென்றார். அந்த வகையில் தான் தற்போது 2026 ஆண்டுக்கான இந்த உரையை ஆளுநர் முழுமையாக வாசிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அவர் அந்த கடந்த 2023 ஆண்டு அந்த நடைபெற்ற அந்த உரையில் குறிப்பாக அம்பேத்கர், கலைஞர் உள்ளிட்ட வார்த்தைகளை உச்சரிக்க மறுத்தார். இதனால் அவர் அவையிலிருந்து புறப்பட்டார். 2024, 25 ஆண்டு தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் காரணமாக அவர் அவையை விட்டு வெளியேறினார். தற்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் அவர் அந்த அவை உரையானது தொடங்கியிருக்கிறது. முதலில் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் என்பதால் தற்போது ஆளுநர் உரை நிகழும். அதன் பிறகாக சட்டமன்ற நிகழ்வுகள் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது அவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.